இது பாரம்பரிய உணவு மாதிரி தான். இத நம்ம அளவா எடுத்துக்கும்போது நம்ம உடம்புக்கு இன்னும் நல்லதா இருக்கும். முக்கியமா வந்து இப்ப கட் ஹெல்த் ரிலேட்டடான டாபிக் நெறைய ட்ரெண்ட் ஆகுறதுனால, ஃபெர்மென்டடா இருக்கு, குட் பாக்டீரியா இருக்கும். நம்ம கட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு ஒரு பக்கம் சயன்டிஃபிக் ப்ரூஃப்லாவும் கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் பாரம்பரியத்தையும் உள்ள இணைச்சிடுறாங்கல்ல. இத ஓகே. எப்படி பார்க்குறீங்க? ஸோ வந்து ஃபெர்மெண்டட் இதை தான் வந்து நம்ம எல்லாரும் குடிக்கிறாங்க. கல்லுன்றது அதிகமாக விற்கிறதுனால எதனாலனா போதைக்காக தான். இப்போ இந்த போதைக்குன்னு விற்க ஆரம்பிச்சாதான் இதை நிறைய பேர் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக? ஆமா. ஸோ கல்லுன்றது இப்போ பனைமரத்துலேருந்து எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து அந்தளவுக்கு ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்காது. ஆனால் அதை ஃபெர்மெண்ட் பண்ணுறாங்க. நொதித்தல் முறையில் பண்ணிட்டா மினிமம் 3%லேருந்து மேக்ஸிமம் 8% வரைக்கும் அதில் ஆல்கஹால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ 2 to 3% அளவுக்கு ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் அதில் சர்வைவ் ஆகாது. ஸோ அந்த வகையில் நீங்கள் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் வரவே வராது கண்டிப்பாக. ஸோ அதற்கு இப்போ எல்லாருமே சொல்கிறதுங்க, ஒயின் இந்த அளவுக்கு குடித்தா ஒரு மூடியில் ஊற்றி குடித்தா நல்லதுங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆக்சுவலாகவே நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் இந்த அளவுக்கு குடிக்காமல் அதுக்கு அளவுக்கு அதிகமாக ஒயின் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்கள் லிவருக்கு ஆபத்து, மற்ற இதுக்கு ஆபத்துனா அப்படி ஒரு விஷயத்தை நாமையே வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். முதல்ல இந்த குடி பிரச்சனைகளுக்கெல்லாம் இருக்கிற முதல் காரணமே என்னென்னா அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சசபிலிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த கல்லோட அவைலபிலிட்டி ஆக்சசபிலிட்டியை கொண்டு வாங்க, அதை குடிக்கணுமா இல்லையான்றதை முடிவு பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. இன்னொரு பிரச்சனையும் இதில் இருக்குல்ல, டாஸ்மாக்ன்றது மூளைக்கு மூளை இருக்குது, தெருவுக்கு தெரு இருக்குது. இந்த அளவுக்கு அவைலபிலிட்டியோ ஆக்சசபிலிட்டியோ டாஸ்மாகை இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதுதானே இந்த பிரச்சனையை குறைக்குமே தவிர, இன்னொரு ஒரு விஷயத்தை அவைலபிள் ஆக்கிட்டோம்னா ஆக்சசபிள் ஆக்கிட்டோம்னா இது குறைஞ்சிருமானா கிடையாது. இப்போ இந்த போராடுறவங்க இதை மூடுங்கன்னு போராட்டம் பண்ணலாம், இல்லை இந்த அளவுகளை குறைங்கன்னு போராட்டம் பண்ணலாம், இல்லை இந்த டிஅடிக்ஷன் சென்டர்கள் இந்த ஆக்சுவலாக நீங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அதை நிறைவேற்றுங்கன்னு போராட்டம் பண்ணலாமே தவிர இது ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்கு வர மாதிரி இருக்குது. அண்ட் இதுவும் ப்ராப்பர் மார்க்கெட்டிங்குள்ளே வரும்போது இதில் என்னென்னலாம் நடந்ததோ, டாஸ்மாகில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததோ, அதில் யார் யார்கிட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, இதில் என்ன பஞ்சாயத்துகள் வருது, அதை யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு வருதோ அதை வந்து இதுக்குள்ளேயும் கொண்டு வந்துடுவாங்க.